வரவேற்கின்றோம். எங்கிருந்தாலும் சீக்கிரமாக கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் யாவரையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். What
உங்களுக்கு சமாதானம் இயேசு தருகிறார். உள்ளத்திலே சமாதானம், இல்லத்திலே சமாதானம், உள்ளத்திலே சமாதானம் இயேசு தருகிறார். உங்களுக்கு சமாதானம் இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சொல்லி போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சொல்லி போவதில்லை. புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தமானதே என் நண்பரின் பாதத்தில். ஆனந்தமானதே என் நண்பரின் சிறுவர்களுக்கும் அவர்களுடைய தாய் தகப்பன்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் ஜீவபாதை மிஷனரி சபையின் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கரங்களை தட்டி ஊழியர்களுடைய அந்த மகிழ்ச்சியை இந்த ராக்கால வேளையிலே இந்த பணி மென்மையாக தூறிக்கொண்டிருக்கின்ற அந்த பொழுதிலும் கூட அந்த நாட்களிலும் இப்படியான ஒரு சூழ்நிலைகள் தான் வானதூதர்கள் சொன்னார்கள், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர் தானும் அவர்களைப் போல தன்னுடைய பிள்ளைகளைப் போல தேவனாகிய கர்த்தர் ஒருவராலும் காணப்படாதவர் காணக்கூடாதவர் தன்னுடைய பிள்ளைகளைப் போல அவர் மனு உருவானார் 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அதையே நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஆண்டவர் பிறந்ததினால்தான் சமாதானம், ஆண்டவர் பிறந்ததினால்தான் சந்தோஷம், ஆண்டவர் பிறந்ததினால்தான் ஆரோக்கியம், ஆண்டவர் பிறந்ததினால்தான் பாதுகாப்பு. ஆண்டவர் இல்லாம ஒன்றுமே இல்லை. அந்த ஆண்டவர் நீங்கள் அவரை தேடுகிறீர்களோ, அவரை பார்க்கிறீர்களோ, கூப்பிடுகிறீர்களோ இல்லை, நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவர் உங்களை இதுவரை பாதுகாத்திருக்கிறார். அவர் உங்களை ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கின்றார், உங்களை காத்து நடத்துகின்றார், இனிமேலும் காப்பார், உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை போஷிப்பார், உங்களுக்கு உடுத்துவிப்பார், உங்களுக்கு தேவையான யாவற்றையும் தருவார். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலும் அவர் பிறக்க வல்லமுடையவராக இருக்கின்றார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாட்களிலே நிறமான ஒளிமயமான மின் குமிழ்களை வீட்டிலே ஒளிர விடுவார்கள். எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுவார்கள். மின் குமிழ்களை ஒளிர விடுவதனாலே அந்த வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற வேதனை, துக்கம், பாரம் என்கிற இருள்கள் அது மாறி போவதில்லை. இயேசு பிறந்தால் தான் வேதனை என்கிற இருள் நீங்கும். இயேசு பிறந்தால் தான் கவலை என்கிற இருள் நீங்கும். இயேசு பிறந்தால் தான் துக்கம் என்கிற இருள் நீங்கும். இயேசு பிறந்தால் தான் உடைய வாழ்க்கை இருக்கிற பயங்கரம் என்கிற இருள் நீங்கும். கடன் என்கிற இருள் நீங்கும். வியாதி என்கிற இருள் நீங்கும். ஆகையால் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலும் இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வீட்டிலே பிறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசுவே இரட்சகரே, என்னுடைய வாழ்விலே வாரும் ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே வாரும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே வாரும் ஆண்டவரே, வெளிச்சமாய் வாரும் ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் இருக்கிற அனைத்து இருள்களை நீக்கும் என்று சொல்கிற பொழுது அந்த இயேசு இந்த மாலை நேரத்தில் அவர் கடந்து வந்து அனைத்து இன்னல்களில் இருந்தும், துன்பங்களில் இருந்தும், பயங்கரங்களில் இருந்தும், படுகொலில் இருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து உங்களை விடுவித்து, உங்களை ரட்சித்து, உங்களை குணமாக்கி சந்தோஷத்தோடு கூட நடத்த ஒரு வல்லமையுடையவராக இருக்கின்றார். இயேசுவின் வல்லமையை பாராட்டி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டாடும் முன்னமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நட்ட நடு ராத்திரியிலே
நட்ட நடு ராத்திரியிலே இடையர்கள் மேய்க்கின்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது. பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற செய்தியை நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எஸ், இயேசு பிறந்தது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அவர் பிறந்ததினாலே பிசாசுடைய கட்டுக்கள் நிர்மூலமானது. பிசாசை கர்த்தர் அடக்கி வைத்தார். இயேசு பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகமே பாழா போயிருக்கும், வேதனையில் அமர்ந்திருக்கும். ஆனால் உங்களை வினை தேடி இயேசு வந்தார். இயேசு வருகிறார். அழையுங்கள். இப்பொழுது ஆடுகிறோம், பாடுகிறோம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருக்கிற மனதில் இருக்கிற வேதனைகள், பாரங்களை இயேசு அறிகிறார், தேவைகளை அறிகிறார். அவரை கூப்பிடுங்க. அவர் ஆறுதல் தருவார், அற்புதம் செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அவண்ணமாக இருக்கின்ற பொழுது நட்ட நடு ராத்திரியில் என்று சொல்லுகிற பாடல்களை இங்கே வந்திருக்கின்றதான தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் பாடுவார்கள். அந்நேரத்தில் உற்சாகமாக இருப்பதற்கு, பப்பாக்களும் உற்சாகமாக நடனம் ஆடுவதற்கு சிறுவர்கள் கரங்களை தட்ட வேண்டும். பெரியவர்களும் கரங்களை தட்டுகிற பொழுதுதான் இன்னும் சில நிமிடங்கள் உங்களோடு கூட இருப்போம். அந்த பாடலுக்கு பிற்பாடு ஒரு சில கதை ஒன்றை நாங்கள் செவிமடுத்து உங்களுக்காக ஜெபித்து நாங்கள் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ள ஆவலாக இருக்கிறோம். Thank you.